அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பனை மரத்தில் வந்து பனங்காய். அந்த பனங்காய் வந்து வர்றதுக்கு முன்னாடி, அதோட பூ வர்ற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த பாலையை வந்து அழகாக செதுக்கி விட்டுட்டு, அதிலேருந்து பதநீர் எடுப்பாங்க. ஒரு பாலையில் பதநீர் எடுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி சீவி விட்டுட்டு, அடுத்த நாள் சீவி விடணும். அப்படி தொடர்ந்து 3 நாள் சீவி விட்டுட்டு, 4வது நாள் தான் அதில் கலசம் கட்டுவாங்க. லைட்டாக ஒரு பிளேடு அளவுக்கு கூட சீவ மாட்டாங்க. அந்த மாதிரி சீவி விடணும். அப்போனா ஒரு பாலை வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதம் வரைக்கும் நமக்கு பதநீர் தந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பனைகளில் நிறைய விதம் இருக்குது. பருவ பனை இருக்குது, ஆண் பனை, பெண் பனை, அளவிரல் பனை சொல்லுவாங்க, பனங்காய் காய்க்கிற பனை, இந்த மாதிரி நிறைய விதமான பனைகள் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு விதமாக பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கு உண்டான டைம் இல்லை. நான் இருக்கும்போது நேரம் இருக்கும்போது போடுறேன் கண்டிப்பாக வீடியோ.